செய்யப்பட்டிருக்கிறது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், சௌதானி மல்ஊனானி ஃபித் துன்யா வல் ஆখিরা, சௌதானி மல்ஊனானி ஃபித் துன்யா வல் ஆখিরা, இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் சபிக்கப்பட்ட இரண்டு சட்டங்கள் இருக்கின்றன, இரண்டு சட்டங்கள் இருக்கின்றன. மிஸ்பாருன் இந்த நிஅமத்தின் வரின்னத்தின் இந்த முஸீபத்தின். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நாம் சந்தோஷமாக இருக்கிற நேரத்திலே ஆட்டங்களை ஆடி பாடல்களை எல்லாம் படித்து கூத்துக்களை நாம் செய்கிறோமா இல்லையா? அவ்வாறு இன்பமான கட்டங்களிலே இசையோடு மூழ்கிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த சத்தங்களும், அதாவது ஒரு மனிதனை துள்ளலாக ஆடவிடக்கூடிய அம்சங்கள் இசை இருக்கிறது, அந்த இசையை ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள். எப்படி? மிஸ்மாருன் இந்த நேமா, ஒரு மனிதன் சந்தோஷமாக இருக்கின்ற பொழுது அவன் துள்ளி குதிக்கிறான். அந்த மியூசிக்கை போட்டவனாக அவன் அதிலே என்ன செய்கிறான்? தன்னுடைய முழு கவனத்தையும் செலுத்தியவனாக அவன் ஆடுவதற்கு விருப்பம் இல்லாவிட்டாலும் கூட தன்னுடைய கால்களை அசைக்கிறான், தன்னுடைய உறுப்புகளை அவன் அசைக்காங்க, அவனுடைய அந்த இசை தூண்டிக் கொண்டிருக்கிறது. இவ்வாறான இந்த சந்தர்ப்பத்தையும் வரின்னத்து இந்த முசீபத்தின் பொழுது, கவலையான நேரத்திலே, துக்கமான நேரத்திலே ஒரு விதமான ஒரு ஓசை வருமா இல்லையா? மெல்லிசை என்று சொல்லுவோமா இல்லையா? இவ்வாறான இந்த மெல்லிசையை ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள். கவலையை தோற்றுவிக்கக்கூடிய அமைப்பிலே ஒரு ரீங்காரம் இருக்கிறது. இவை இரண்டுமே அல்லாஹ்விடத்திலே சபிக்கப்பட்ட இரண்டு சட்டங்கள். இங்கு மட்டுமல்ல, ஆகிராவிலும் அவை சபிக்கப்பட்டது என்று ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, திருமண வீடுகளை எடுத்து பாருங்கள், சந்தோஷமான இடங்களை எடுத்து பாருங்கள், விழா கோலங்களை எடுத்து பாருங்கள், மனிதர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை எடுத்து பாருங்கள். என்ன நடக்கிறது? ஆண் பெண் கலவையாது, பிரச்சனை கிடையாது. ஆண்களும் பெண்களும் ஒன்றாக இருக்கிறார்களா? அது இந்த நேரத்தில் மட்டும் தானே. திருமண வீட்டிலா ஆண்களும் பெண்களும் உறவுகள் பேணுவது எப்படி என்ற அந்த சட்டம் எல்லாம் ஒரு பக்கத்திலே வைத்துவிட்டு ஆடல்களோடு பாடல்களோடு இருக்கிறார்கள். என்ன காரணம் சொல்லுகிறார்கள் தெரியுமா? திருமணம் எப்பொழுதெல்லாம் நாம் தொடர்ந்து செய்கிற ஒரு வேலையா? எப்பொழுதாவது ஒரு நாளைக்கு வருகிறது. இந்த சந்தோஷத்தை இந்த நேரத்தில் கொண்டாடாமல் நாம் எப்பொழுது கொண்டாடுவது? சொல்லுகிறோமா இல்லையா? அந்த நேரத்திலே ஆண் பெண் கலப்பை பற்றி சிந்திப்பது கிடையாது. ஷைத்தான் எங்களோடு இருக்கிறான் என்பதை பற்றி சிந்திப்பது கிடையாது. ஷைத்தானுடைய ரீங்காரத்திலே நாம் மூழ்கி இருக்கிறோம் என்பதை சிந்திப்பது கிடையாது. நாம் இதே நிலைமையில் மரணித்தால் எங்களுடைய நிலைமை என்ன என்று சிந்திப்பது கிடையாது. அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், சபிக்கப்பட்ட சட்டம் என்று சொல்லுகிறார்கள். இன்னும் சிலருக்கு இரவிலே தூங்குவதற்கு சென்றால் அந்த மெல்லிசையின்றி தூக்கமே செல்லாது, மெல்லிசையின்றி தூக்கமே செல்லாது. அவர்களை தாலாட்டு பாடுவது போன்ற அந்த பாடல்கள், அந்த இசை அங்கே ஒலிக்க வேண்டும். வயதானவர்கள் ஒரு காலத்திலே இருந்தார்கள். அவர்களுடைய வீடுகளிலே அவர்கள் நித்திரைக்கு செல்வதற்கு முன்னிருந்து காலை விழிக்கின்ற வரைக்கும் அவருடைய வீடுகளிலே அந்த ரேடியோ ஒலித்துக் கொண்டே இருக்கும். அதிலே செல்லக்கூடிய மெல்லிசை என்று இங்கு மனிதர்கள் இவ்வாறு கேட்கிறார்கள் என்பதனை புரிந்து கொண்டவர்கள் இன்று ரேடியோ ஸ்டேஷனிலே நடத்தக்கூடியவர்கள் அவ்வாறான அந்த பாடல்களை ஒளிபரப்பினார்கள். என்ன நடந்தது? காலை வரையும் கேட்டுக்கொண்டே உறங்குகிறான்.